One day our center pastor, Pastor Luke, ஒரு நாள் நம்முடைய சென்டர் பாஸ்டர் ஆகிய பாஸ்டர் லூக் அவர்கள், he was a young brother. அவர் ஒரு வாலிப சகோதரனாய் இருந்தார். He was serving God in Chidambaram. அவர் சிதம்பரத்திலே சின்ன பிரதராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Sunday morning he'll conduct the service in Chidambaram. Evening he would go by cycle to a village a little far away and conduct evening service there, because all the believers there could not come here. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சிதம்பரத்தில் இருக்கிறதான தேவன் நம்முடைய சபையில கூட்டத்தை நடத்திவிட்டு சாயங்காலம் அங்க தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சைக்கிளிலே போய், ஏனென்றால் அவர்களால் எல்லாரும் கூட்டத்துக்கு வர முடியாத காரணத்தினாலே இவர் அங்கே போய் சாயங்காலம் மாலை கூட்டத்தை நடத்துவார். One day he was going in the evening. ஒரு நாள் ஒரு சாயங்காலம் போய் கொண்டிருந்தார். Two people stopped him. இரண்டு பேர் அவரை நிறுத்தினார்கள். They were pastors from another church. அவர்கள் மற்ற சபையின் பாஸ்டர்களாக இருந்தார்கள். So these pastors asked him, "Are you CPM?" அந்த பாஸ்டர் இவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் சிபிஎம் சபையை சேர்ந்தவரா? That was the old name for this mission. இந்த நம்முடைய சபைக்கு பழைய பெயர் அதுதான். He said yes. ஆம் என்று சொன்னார். Then he said, "We want to ask you two questions." இரண்டு கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறோம். The first question is, how can you conduct an evening service here without conducting a morning service? எப்படி இந்த இடத்திலே காலை ஆராதனை நடத்தாமல் மாலை ஆராதனை நடத்தலாம் என்று கேட்டார்கள். The second question is, இரண்டாவது கேள்வி, how can you do ministry without getting married? விவாகமாகாமல் எப்படி நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்று கேட்டார்கள். And the Pastor Luke, he was a brother, then he said, அப்பொழுது பாஸ்டர் லூக் பிரதராக இருந்தபடினால் அப்படி உடனடியாக சொன்னார். He said, for the first question the answer is, it's not that we don't have any Sunday service. We have a Sunday service at Chidambaram. The believers here can't come there, so I am going there to conduct an evening service. எங்களுக்கு காலை ஆராதனை என்று கண்டிப்பாக ஒன்று உண்டு. அது சிதம்பரத்திலே காலையில் நடந்தது. இங்கு கிராமத்தில் இருக்கிறதான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் வர முடியாத காரணத்தினாலே நான் மாலையிலே இங்கு ஆராதனை நடத்துகிறேன். இதுதான் முதல் கேள்விக்கு பதில் என்று சொன்னார். The answer for the second question I don't have to tell time to tell now. Sometime convenient time I'll give you the answer. இரண்டாவது கேள்விக்குரியதான பதிலை இப்பொழுது எனக்கு சொல்ல நேரமில்லை, நமக்கு சரியான நேரம் கிடைக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன். Then that pastor said, அப்பொழுது அந்த பாஸ்டர்கள் சொன்னார்கள், okay then you do one thing. அப்படியானால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். The two pastors said, அந்த இரண்டு பாஸ்டரும் சொன்ன காரியம், because these believers of yours in this village don't have any morning service, ask them to come to our church in the morning. இந்த நீங்கள் கிராமத்துக்கு வருகிறீர்களே, இந்த அந்த கிராமத்திலே காலை ஆராதனை இல்லாதபடினாலே அவர்கள் எல்லாரையும் எங்களுடைய சபைக்கு காலை ஆராதனையிலே அந்த கிராமத்தில் தானே வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். Pastor Luke said, okay, but one condition. அப்பொழுது பாஸ்டர் லூக் சொன்னாராம், சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. Ask all your believers to come for my service in the evening. அப்படி என்றால் உங்களுடைய எல்லா விசுவாசிகளையும் மாலை ஆராதனைக்கு நான் நடத்துகிற அந்த ஆராதனைக்கு வர சொல்லுங்கள் என்று சொன்னாராம். They said okay. சரி என்று சொன்னார்கள். So the two pastors went to their churches and said, go to all of you go to the evening service, only then they will come to the morning service. அப்பொழுது அவர்கள் அந்த பாஸ்டர்கள் இரண்டு பேரும் போய் தன்னுடைய சபையிலே பார்த்து, எல்லாரும் இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு அந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டும், அப்படி என்றால் தான் அவர்கள் எல்லாம் நம்முடைய சபைக்கு காலை ஆராதனைக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். The sad thing is, all those who came to attend the evening service from that church never went back to that church. ஆனால் துக்கமான காரியம் என்னவென்று கேட்டால், மாலை ஆராதனைக்கு வந்ததான அந்த சபைகளைச் சேர்ந்த எல்லாரும் திரும்பவுமாக காலை ஆராதனைக்கு தங்களுடைய சபைக்கு திரும்பி செல்லவே இல்லை. After that those two pastors were not to be seen. அதற்கு பின்பாக அந்த இரண்டு பாஸ்டர்களை பார்க்கவே முடியவில்லை. But after many months, ஆனால் பல மாதங்களுக்கு பின்பாக Pastor Luke was going that side in the cycle. பாஸ்டர் லூக்கா அவர்கள் சைக்கிளிலே அந்த இடத்தில் போய் கொண்டிருக்கும் போது he saw a bearded man coming in the opposite direction. அவருக்கு முன்பாக தாடி வைத்துதான் ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக வருகிறதை பார்த்தார். Very thin and old. மிகவும் முதிர்ந்த வயதுள்ள மெலிந்து போனவராயிருந்தார். That looks like that pastor who accosted me that day. அன்றைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்ட அந்த பாஸ்டரை போலதான் இவர் இருக்கிறார் என்று பார்த்தாராம். So pastor stopped and asked, aren't you that pastor who came and spoke to me that day? அந்த நாளில் என்னை பார்த்து கேள்வி கேட்டதான் அந்த பாஸ்டர் நீங்கள் தானே என்று பாஸ்டர் லூக்கா அவர்கள் நிறுத்தி அவரை பார்த்து கேட்டாராம். What happened? Yes, he said, yes, I am the pastor. ஆம், நான் தான் அந்த பாஸ்டர் என்று சொன்னார். What happened to you? Why are you like this? ஏன் என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? I don't have enough income. எனக்கு தேவையான வருமானம் இல்லை. I'm going through difficult times. நான் மிகவும் கடினமான நேரங்களில் காலங்களில் போய் கொண்டிருக்கிறேன். Also not keeping well. I'm not keeping well. எனக்கு சுகமும் சரியாக இல்லை. Not only that, the biggest thing is, if I was alone it's okay, and my wife and children I have to look after. அது மாத்திரமல்ல, நான் தனிமையா இருந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கொள்ள வேண்டிய மனைவியும் பிள்ளைகளும் உண்டு. Then pastor asked, now do you know why I didn't get married? இப்பொழுது பாஸ்டர் லூக்கா கேட்டார், இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா ஏன் நான் விவாகம் செய்யவில்லை தெரியுமா?
So pastor had already said, one day will come, I'll tell you the answer. The day came. பாஸ்டர் அன்றைக்கே சொன்னார், ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார். So after that, pastor helped him, got him rice and helped him to grow up. After that, every year he comes for our convention at Irumbuliyur. அதற்கு பின்பாக பாஸ்டர் உடனடியாக கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து அரிசி பொருள் எல்லாம் வாங்கும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த பாஸ்டர் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய இரும்புலியூர் கன்வென்ஷனுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். There are some verses which the other Christians used to say that a servant of God should get married. மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அடிக்கடிக்கு நமக்கு காண்பிக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் விவாகம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வசனத்தை நான் இப்படி படிக்க விரும்புகிறேன். 1 Timothy chapter 3 verse 2. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் போதும். Here it's called a bishop. இங்கு கண்காணியானவனை குறித்து வாசிக்கிறோம். So bishop is a servant of God. கண்காணியானவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். A bishop should be the husband of one wife. கண்காணியானவன் ஒரே மனைவி உடைய புருஷனாய் இருக்க வேண்டும். So you should get married, isn't it? ஆகையாலே அவனுக்கு விவாகம் செய்யத்தானே வேண்டும். So servants of God who get married accuse us saying we are doing something wrong and unbiblical. தேவனுடைய ஊழியம் செய்கிறதான சில விவாகம் செய்து ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள் எங்களை பார்த்து இவர்கள் செய்கிறது சரியில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். How can you not get married? It's not biblical. எப்படி நீங்கள் விவாகம் செய்யாமல் ஊழியம் செய்யலாம்? Then if that is so, அப்படியானால் if getting married is the qualification to be a servant of God, தேவனுடைய ஊழியக்காரன் ஆவதற்கு விவாகம் தான் ஒரு தகுதியாக இருக்குமானால், continue with the qualification in verse 4. 4ஆம் வசனத்திலே அந்த தகுதிகளை குறித்ததான தொடர்ச்சியை வாசியுங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறார். பிள்ளைகள் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So that is the qualification, not only one wife. ஒரு மனைவி உடைய புருஷனாய் மாத்திரமல்ல, மற்ற தகுதிகளும் அவனுக்கு வேண்டும். So you should not only be married, you should not only have one child, you should have at least 2 children, because children is written there. அங்கு இப்படி நாம் வாசிப்போம் என்றால், நீ விவாகம் செய்வது மாத்திரம் தகுதி அல்ல, அங்கு தன்னுடைய பிள்ளைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 2 பிள்ளைகளாவது இருக்க வேண்டும். So every pastor should have one wife and minimum 2 children, only then he can be a pastor. அப்படியானால் ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரே மனைவியும் 2 பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பாஸ்டராக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். Not only that, they should be நல் ஒழுக்கம் உள்ளவர்கள். They should have good conduct, they should be obedient, and to know whether a child is really of good conduct or obedient, he should grow at least to 20 years old. அப்படி என்றால் அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவன் அப்படியே நாம் அதை சோதித்து அறிவதற்கு 20 ஆண்டுகளாவது அந்த பிள்ளைக்கு வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. So that pastor should have one wife and 2 children minimum who are about at least 20 years old. அப்படி என்றால் இந்த பாஸ்டர் கண்டிப்பாக ஒரு மனைவி உடையவராக இருக்க வேண்டும். அவருக்கு 2 பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அந்த இரண்டாவது பிள்ளைக்கு 20 வயதாவது ஆகி இருக்க வேண்டும். And those 2 children should have good reputation, only then he can be pastor. அந்த 2 பிள்ளைகளுக்கும் நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாங்கள் பாஸ்டராக ஏற்றுக்கொள்ள முடியும். Which means every pastor should be minimum 45 years old. அப்படி என்றால் எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் குறைந்தபட்சம் 45 வயதில் தான் ஊழியத்தை அவர்கள் தொடங்க வேண்டும். Is that possible? அது சாத்தியம்தானா? There can be no young pastors there. அப்படி என்றால் ஒரு இளம் வயது உள்ளதான பாஸ்டர் இருக்க மாட்டார்கள். It's not right for them just to take the wife part of it and quote it against us. They have to use the whole portion there. மனைவி மாத்திரம் இருக்கிறதான அந்த தகுதி எடுத்து அதை அவர்கள் எங்களுக்கு காட்டக்கூடாது. இந்த பகுதியை முழுவதும் வாசித்து அவர்கள் சொல்ல வேண்டும். Who is this bishop? யார் இந்த கண்காணியானவன்? Just like today, there was a shortage of servants of God in those days. இந்த நாட்களில் போலவே அந்த நாட்களிலும் கூட தேவனுடைய ஊழியத்திற்கு ஏற்ற அளவுக்கு அந்த நிறைவான அளவுக்கு ஆட்கள் இல்லை. Churches were multiplying and multiplying, but servants of God were few. சபைகள் திரளாய் பிறந்து அதிகமாக போய்க்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியர்களோ குறைவாய் இருந்தார்கள். Even now in our church, இப்பொழுதும் நம்முடைய சபையிலும் கூட, if you go to many countries in the Gulf,
நீங்கள் இந்த அரபு தேசத்திற்கு போவீர்கள் என்றால், or if you go to South America, Central America, நீங்கள் தென் அமெரிக்கா அல்லது மத்திய அமெரிக்கா பிரதேசத்திற்கு போவீர்கள் என்றால், in many of our churches there are no servants of God, நம்முடைய अनेक சபைகளிலே தேவனுடைய ஊழியர்களே இல்லை, but believers are there. ஆனால் தேவனுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். So what do they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? The servants of God choose one believer there who has a good conduct. அங்கு நல் ஒழுக்கம் உள்ளதான ஒரு விசுவாசியை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தெரிந்து, he should be having one wife and 2 children who are of good report. அவர்தான் ஒரே மனைவியுடைய புருஷனும் நல்லொழுக்கம் உள்ள கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். He can supervise the church in the absence of the servants of God. தேவனுடைய ஊழியர்கள் அங்கு இல்லாத பட்சத்தில் அவர் அந்த சபையை பார்த்துக் கொள்ள வேண்டும். He is called Kankani as in Tamil. He is that bishop. தமிழின்படி வாசிக்க போனால் அங்கு அவன் கண்காணி மாத்திரமாகவே இருக்கிறார். But today the name bishop has taken another role in Christian churches as a very chief person. ஆனால் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது கண்காணி என்று நாம் சொல்லுகிறதான் அவர் பிஷப் என்ற பதவி வைத்துக் கொண்டு மேலே ஒரு கிறிஸ்தவ மதத்தின் மேல் ஒரு பகுதியாக இருக்கிறார். But the bishop today is not the bishop that the Bible is speaking of. இன்று நாம் காண்கிறதான அந்த கண்காணியானவனை குறித்தல்ல வேதம் இந்த கண்காணியை சொல்லுவது. Fourthly, நான்காவதாக, so the justification is it is all right that we be not married. அதனுடைய கடைசி நீதி பகுதி என்னவென்று கேட்டால் நாங்கள் விவாகம் செய்யாமல் இருப்பது சரிதான் என்பதை நிரூபிக்கிறோம். Fourthly, நான்காவதாக, in Ephesians chapter 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம், there's a verse like this. இப்படி ஒரு வசனம் உண்டு. Jesus led captivity captive and gave gifts unto men. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களையும் கொடுத்தார். Read verse 8 and 11. 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். I don't want to explain everything. எல்லாவற்றையும் நான் விவரிக்க விரும்பவில்லை. மனுஷருக்கு வரங்களை அளித்தார். He gave gifts to men. What are those gifts? மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தாரே, அந்த வரங்கள் என்ன? 13ஆம் வசனம் 13. 11 in English, 13 in Tamil. 11ஆம் வசனம் ஆங்கிலத்திலும் 13ஆம் வசனம் தமிழிலுமா இருக்கிறது. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். So these are the different kinds of servants of God who are given to the church as gifts. சபைக்கு இவர்கள்தான் பலவித தேவனுடைய வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். So servants of God are gifts to the church. தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு வரங்களாய் இருக்கிறார்கள். Now logically speaking, if I am married, how can God take me and give me as a gift to someone else? நான் விவாகம் செய்திருப்பேனே என்றால் தேவன் என்னை எடுத்து மற்ற யாருக்கு எப்படி வரமாக அன்பளிப்பாக கொடுக்க முடியும்? But if I am unmarried and fully dedicated to God, God can use me and send me anywhere as a gift. நான் விவாகம் செய்யாமல் என்னை முற்றிலுமாக நான் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பேனால் தேவன் என்னை எடுத்து அவர் வரமாக அன்பளிப்பாக வேறு ஒரு ஊழியத்திற்கு கொடுப்பார். I'll tell you one example and close. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். One day when I was serving God in Sembakam, I went to a particular house. ஒரு நாள் நான் செம்பாக்கத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு போயிருந்தேன். There a pastor's wife came. அங்கு பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தார்கள். And asked, you people don't get married, is it? அவர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டீர்கள் தானே? I said no. இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம். Then she asked, if you have a problem, with whom will you share it? உங்களுக்கு பிரச்சனை என்று வருமானால் யாரிடத்தில் போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றே அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். I said, sisters are there for us, we will share the problems. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், எங்களுக்கு சகோதரிகள் உண்டு, அவர்களிடத்திலே போய் என்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். Then she said, but you can't share every problem with the sisters. If you have a wife, then you can personally share everything. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் போய் நீங்கள் சகோதரியிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் மனைவி என்று ஒருவள் இருப்பாளானால் அவரிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். So I said, because I don't have a wife, half the problems are not there, I said. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், மனைவி என்று ஒன்று இல்லாதபடினாலே எனக்கு பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. So why create some problems and then go and tell the wife? ஏன் பிரச்சனைகளை உருவாக்கி மறுபடியும் அதே பிரச்சனையை அவளிடத்தில் போய் சொல்ல வேண்டும்? So worldly way speaking, it's a relief. Spiritually, it's an order. உலக பிரகாரமாக பேசினால் கூட அது பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு. ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினால் அது ஒரு முறைமையா இருக்கிறது. Personally, if you ask me, it's a very beautiful life. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்றால் இப்படிப்பட்டதான ஜீவியம் மிக ஒரு அழகுள்ள ஜீவியம். You ask Pastor Manasseh and you ask me, we have gone through many problems in our life.
நீங்கள் பாசமனாசிடத்தில் கேளுங்கள், என்னையும் கேட்டு பாருங்கள். நாங்கள் அநேக பாடுகளின் பகுதியில் போயிருக்கிறோம். We have gone through temptations. சோதனைகள் கூட போயிருக்கிறோம். We have gone through sickness. வியாதிகளுக்கு கூட போயிருக்கிறோம். We have been rejected by others, hated by others. மற்றவர்களால் நாங்கள் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டும் இருக்கிறோம். Both of us have ruined our reputations. எங்களுக்கு இருந்ததான அந்த பெயரெல்லாம் கூட கெட்டு போயிருக்கிறது. Even today there are people ready to shoot us if we do anything wrong. நாங்கள் ஏதாவது தப்பு செய்து விட்டால் எங்களை உடனடியாக சுட்டு போடும்படி அநேகர் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். But I can say even one day the thought of leaving the ministry has never come. By the grace of God. தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு நாளும் கூட ஒரு முறை கூட தேவனுடைய ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்கிறதான அந்த சிந்தை எங்களுக்கு வந்ததே இல்லை. Because in the midst of all our problems, not one day has our God left us. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலேயும் ஒரு நாள் அல்ல ஒரு முறையாக எங்களை விட்டதே கைவிட்டதே இல்லை. He is our faithful husband. அவர் எங்களுக்கு விசுவாசமுள்ள புருஷனாய் இருக்கிறார். And he can be your faithful husband too. அவர் உங்களுக்கும் விசுவாசமுள்ள புருஷனாக இருக்க முடியும். Even if you get married, நீங்கள் ஒரு விவாகம் செய்தாலும் கூட to become the bride of Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக ஆகும்படிக்கு finally you should come to that state of holiness. கடைசியாக நீங்கள் அந்த பரிசுத்தத்தின் நிலவரத்திற்கு வர வேண்டும். Where even the husband and wife come to a state of being without lust and being living like a brother and sister. புருஷனும் மனைவியும் கூட அந்த இச்சையெல்லாம் விட்டு சகோதரனைப் போல சகோதரியை போல அப்படி ஜீவிக்கிறதான் அந்த நிலவரத்திற்கு வர வேண்டும். The Bible says because the time is short, because the last days, even he that has a wife should live as though he does not have a wife. வேதம் சொல்கிறது, காலம் சமீபமாக இருக்கிறபடினாலே, நாட்கள் குறுகினதாக இருக்கிறபடினாலே மனைவி உடையவன் அல்லாதவன் போல இருக்க வேண்டும். You don't read it now, I'll just give you the reference. அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். It's in 1 Corinthians chapter 7, முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் verse 29. 29ஆம் வசனம். Just jot it down. அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? God is offering us a beautiful plan. தேவன் நமக்கு ஒரு அழகான திட்டத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். We are part of the initial plan of God. நாம் எல்லாரும் தேவனுடைய அந்த ஆரம்ப ஆதி திட்டத்தின் மத்தியிலே காணப்படுகிறோம். Whoever has been born by accident or not, you are not an accident. யாராகிலும் தற்காலிகமாக அப்படி இப்படி பிறந்திருக்கிறார்களோ என்பது தெரியாது. நீங்களும் நானும் அப்படி அல்ல. You have to fit into the plan of God. நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே பொருத்தப்படத்தான் வேண்டும்.